ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க. நம்ம விநாயகர் சிலை வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட ஸ்ட்ரீட்டில் நிறைய விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே ஒரு விநாயகர் செட்டு வச்சு கொடை விநாயகர் அப்படின்னு சிலையை வச்சு நிறைய விற்றுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அழகழகான சிலைகள், நல்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நல்ல சாதா விநாயகர் நிறைய வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எனக்கு பிடிச்ச விநாயகர் நான் வாங்கிக்கிட்டேன். கம்பு சாமிக்கு படைக்க வேண்டியது தனியாக ஒரு கவரில் அது வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையாரும் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ சாமி படைக்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன் படைக்கிறதுக்காக. வாழைப்பழம் ஒரு சீப் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமி படைக்கிறதுக்காக. பொரி பொட்டுக்கலை எல்லாம் வாங்கியிருக்கேன். பூ வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பூ ஹெவி ரேட் ஃப்ரெண்ட்ஸ். 100 பூ 100 ரூபா விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விற்கிதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்பிள் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு ஆப்பிள் ஃப்ரூட்ஸு. இந்த ஃப்ரூட் நேம் செரியா ப்ளம்ஸான்னு தெரியல, ப்ளம்ஸ் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கியிருக்க பெரிய பெரிய ஆப்பிள் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாமி படைக்கிறதுக்காக இப்போ நான் செவந்தி பூ சாமி இதில் அலங்காரம் பண்ணி பூவு எல்லாத்தையும் போட்டு கோலம் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் இட்டு அழகாக சாமி ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கத்தில் இருக்க சாமி என் பையன் செஞ்சது. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த சிலை இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு இலையில் வாழை இலையில் நம்ம நல்லா அரிசி பரப்பி போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் குங்குமம் போட்டு சாமியை அழகாக பிள்ளையாரை அதில் அமர்த்திக்கோங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாலை செவந்தி பூவை நல்லா கட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாலை மாதிரி கட்டிக்கிட்டேன். இதை அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு சாமிக்கு, பிள்ளையாருக்கு. அந்த எருக்க மாலை அதுவும் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தலையில் நம்ம நல்லா பூ கட்டி வச்சுருந்தோம். ஸோ அந்த பூவும் எடுத்து அழகுப்படுத்திக்கலாம். அருகம்புல் நல்லா மாலை கட்டி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம கட்டி விட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அருகம்புல் அதுலேயும் சொல்லி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்காக எல்லா பழமும் எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு சூப்பராக ஒரு வாழை இது கட் பண்ணி அதை வச்சாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பழத்தும் கொய்யா பழம், பொரி பொட்டுக்கலை எல்லாம், சோளம், கம்பு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, நாவப்பழம் எல்லா பழமும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் சுண்டல் வடை கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். நான் இன்றைக்கி படைக்கிறதுக்காக கொழுக்கட்டை சுண்டல் அப்புறம் வடை செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாளுக்கு சாமிக்கு படைக்கிறது நீங்கள் செஞ்சிடணும். நான் இன்றைக்கி எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொடை எவ்வளோ அழகாக இருக்குது. சாமி அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம். இதே மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி நல்லா ரெடி பண்ணி சூப்பராக சாம்பிராணி காட்டி வீடே கமகமன்னு கோவில் சாமி பாட்டு வேறு போட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. அதனால் செம்ம ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் செஞ்ச கொழுக்கட்டை இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இலை கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன், அச்சிலையும் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிமேட் மாவில் தான் இந்த கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சாமிக்கு பிடிச்சது உளுத்தம் வடை செஞ்சுருந்தேன். அப்புறம் சுண்டல் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்